குழம்பு ஊற்றணும். வாங்க மக்களே, வாங்க மக்களே, மதுரைக்காரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இன்றைக்கி நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே பாருங்கள். இது வறுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். காஞ்ச மிளகா, ஜீரகம், தனியா, வெந்தயம், மிளகு, அப்புறம் இது வந்து எள்ளு. நான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எள்ளு போடுவேன், இந்த கடலக்காய் போடுவேன். ஓகேங்களா? நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. டக்குன்னு எள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளியை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக சேர்த்து அரைக்கணும் மக்களே. இப்போ நம்ம தாளிச்சு விட்ருவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மக்களே. இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோங்க. வெந்தயம் போட்டோம். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு. கத்திரிக்காயை தனியாக எண்ணெயில் பொரிச்சும் செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இப்படியும் செய்யலாம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சது. அப்போ மூஞ்சில் வெடிக்காது. வெங்காயத்தை போட்டுட்டோம்னா அது அடங்கிடும். சாப்பிட்டீங்களா மக்களே? எல்லாரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நான் செய்கிற இதெல்லாம் பார்த்து, வீடியோலாம் பார்த்து செய்யுங்க மக்களே. கொஞ்சம் வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? போதும் மக்களே, இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது அதுவும் சேர்த்து வதங்கும். இப்படி முழுசாக போட்டுக்கோங்க. எங்கள் ஊர் சைடில் இதை பூட்டு கத்திரிக்காய்னு வாங்க. காம்போட போடுவாங்க எங்கள் ஊரில். இங்கே காம்பெல்லாம் முள்ளாக இருக்குது, திங்க முடியாது. அதனால் அதை கட் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்கட்டும் மக்களே. இப்போ பார்த்துடலாமா எப்படி வெந்திருக்குன்னு? பாருங்கள் மக்களே, இன்னும் வேகணும் கத்திரிக்காய். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த கத்திரிக்காய்க்கு காரம் பிடிக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுருவோம். உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அது போதும். பாருங்கள், புளி ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே இந்த இது ஆகிறதுக்குள்ளே புளி ஊறிவிடும். இப்போது நம்ம மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இந்த கத்திரிக்காயில் காரம் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக. நான் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டேன், அது பத்தாது மஞ்சத்தூள். அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா பெரட்டுன்னு பெரட்டணும். மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் அரைச்சாச்சு மக்களே, மொத்தமாக போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைக்கணும் நைஸாக. இப்போ நம்ம இதை போட்டுருவோம். நல்லா கழுவி ஊற்றிடணும்.
மொத்தமாக. இதுலையே கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வந்து வேகணும் அந்த மசாலையில். பாருங்கள் இப்படி சிறு 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 எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த ஊரில் எண்ணெய் கத்திரிக்காய், நம்ம ஊரில் பூட்டு கத்திரிக்காய். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மசாலா வந்து இதோட ஜெல் ஆகணும் மக்களே. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. இப்படி மிக்சியில் இல்லாமல் நல்லா பாருங்கள் எப்படி கழுவி ஊற்றிடணும் மக்களே. பாருங்கள் மக்களே, இந்த மிக்சியை நல்லா அப்படி கையை விட்டு கழுவி இந்த மசாலையெல்லாம் விட்டக்கூடாது மக்களே. ஊற்றி பார்த்தீங்களா, மிக்சியில் ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா ஒன்றோட மசாலா வேகணும் மக்களே. நம்ம புளியை ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்குவோம். இப்போ புளி ஊற்றுற மக்களே. புளி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. அது சிம்மில் இன்னும் இந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா உள்ளுக்குள்ளே மசாலா பிடிச்சி வேகணும். ஃபுல் சிம்மில் வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். அப்புறமா நல்லா வெந்து அது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தண்ணி ஊற்றுறேன். அது வேணும். தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாது. போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஏன்னா அது ஊற்று ஏன்னா அது எப்படி ட்ரை ஆகும். போதும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் மக்களே. இது கொதித்து எல்லாம் வரும்போது கெட்டியாயிரும். அப்போ கரெக்டாக ஆகும். இல்லைன்னா ரொம்ப குழம்பு கெட்டியாயிரும், நல்லா இருக்காது. 4 பேர் ஊற்றி சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது மக்களே. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் மசாலா. அந்த புளிக்குழம்புகளுக்கெல்லாம் இந்த பொடி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இதை 3ஐயும் வறுத்து நம்ம ஊறுகாக்கெலாம் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு வாசனை சும்மா செம்மையாக இருக்கும். இது சீக்ரெட் மசாலா. இதை நம்ம கிண்டி விட்டுறலாம். நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வெந்தயம் கடுகு வாசனை. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சு பாப்போமா மக்களே. மழை வென்று கொதிக்கிறது. இன்னும் தண்ணி வற்றணும். வத்திடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுருக்கிறேன். பார்த்துருவோமா மக்களே. பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு ரெடி மக்களே. பார்த்திங்களா, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா. போதும். ஏன்னா நான் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றி சாப்பிடுவோம், அதனால் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். டேஸ்ட்லாம் பார்த்தோம். நல்லா உப்பு, புளி, காரம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறையா உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய், பூட்டு கத்திரிக்காய், இது என்ன வேணால் சொல்லிக்கலாம், உங்கள் இஷ்டம், உங்கள் பேர். ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால எண்ணெய் கத்திரிக்காய். எங்கள் ஊர் சைடு இது பூட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி மக்களே. நம்ம சாதம் போட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மக்களே. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. பாய்.